தமிழகத்தில் செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெற கடந்த 3 நாட்களில் 2300 பேர் விண்ணப்பித்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் ராமச்சந்திரன், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் 5 வயது சிறுமியை 2 நாய்கள் கடித்ததற்கு பின்னர் செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்கள் உரிமத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்கள் கட்டாயம் இணைய வழியில் பதிவு செய்ய வேண்டும் அல்லது நேரடியாக 4 அலுவலகங்களில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் இணையதளத்தின் வாயிலாக கிட்டத்தட்ட 50 ரூபாய் கட்டணம் செலுத்தி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செல்ல பிராணிகளை உரிமம் பெறுவதும் தவறும் பட்சத்தில் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கடந்த 10ஆம் தேதி மாநகராட்சியோட எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் கடந்த 3 தினங்களில் 2300 பேர் விண்ணப்பித்ததாக சென்னை மாநகராட்சி கால்நடைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. விண்ணப்பித்த 2300 பேரில் இதுவரை 930 பேருக்கு லைசன்ஸ் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக ஆன்லைன் மூலமாக கடந்த 10 மாதத்தில் இதுவரை 272 பேர் மட்டுமே செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெற்ற நிலையில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 2300 பேர் விண்ணப்பித்துள்ளதாக சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.